தேசவிரோத வழக்கில் சங்கராச்சாரியாருக்கும் வாதாடிய அலி சகோதரர்கள். இந்திய நாடு மகாத்மா காந்தி மௌலானாவின் ஜோபியில் என்று தந்தை பெரியார் மௌலானா முகமது அலி ஜவஹர் மற்றும் மௌலானா சவுக்கத் அலி சகோதரர்களை தன் இல்லத்தில் அவர் தாயாரிடம் அறிமுகம் செய்தபோது கூறிய வார்த்தைகள். அதையே அன்று ஈரோட்டில் நடந்த மஜ்லிஸுல் உலமாவின் மாநாட்டிலும் 1920ஆம் ஆண்டு பெரியார் முழக்கம் செய்தார். சவுக்கத் அலி பெரியார் தாயாரின் கைகளை தன் தலைமேல் வைத்து, மிகப்பெரிய தேசியவாதியின் தாயாராக நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிய நிகழ்வுகளை அன்று வாலண்டரியாக கலந்து கொண்ட காயிதே தன் கட்டுரையில் பதிவிட்டுள்ளார்கள். மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அலி சகோதரர்கள், அஜ்மல் கான் போன்ற அனைவரும் ஈரோட்டில் பெரியார் இல்லத்தில் தான் தங்கியிருந்தார்கள். மௌலானா முகமது அலி அவர்கள் இங்கிலாந்து சென்று சரித்திரம் மற்றும் சட்டம் படித்த பாரிஸ்டர் ஆனார். நீண்ட சிறைவாசத்திற்கு பின் விடுதலையான மௌலானாவை பார்க்க தன் மூத்த மாமனார் வல்லல் ஜமால் முகமது சாஹிபுடன் காயிதே மில்லத் அவர்கள் அலிகர் சென்றபோது காட்டிகானா என்று அழைக்கப்படும் வண்டிகள் நிறுத்தும் இடத்தில் மௌலானா முகமது அலி தன் மனைவியுடன் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததை பார்த்து மனம் வருந்தியதும் பதிவிட்டுள்ளார்கள். வட்டமேஜை மாநாட்டில் மகாத்மா காந்தியுடன் கலந்து கொள்ள கப்பலில் பயணம் செய்யும் மௌலானாவை சந்திக்க கராச்சி துறைமுகம் சென்ற காயிதே மில்லத்தும் ஜமால் முகமது சாஹிபும் வழி அனுப்பிய நிகழ்ச்சியை நிகழ்ச்சியுடன் அக்கட்டுரையில் விவரித்துள்ளார்கள். மௌலானாவில் கட்டிலில் வைத்து கப்பலில் ஏற்றி கொண்டிருந்த போது மௌலானா இந்த உடல்நிலையுடன் போகத்தான் வேண்டுமா என்று வினவியதையும், அடைந்தால் நாட்டிற்கு சுதந்திரத்துடன் வருவேன், இல்லை என்றால் அங்கேயே மரணத்தை தழுவேன் என்று உறுதியுடன் கூறி சென்ற மௌலானா வட்டமேஜை மாநாட்டில் ஆற்றிய உரை வரலாற்று சிறப்புக்குரியது. 1931ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் மரணமடைந்து உடல் பாலஸ்தீனத்தில் பைத்துல் முகத்தஸ் பள்ளியில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. 1921ஆம் ஆண்டில் கராச்சியில் நடந்த கிலாஃபத் மாநாட்டில் பிரிட்டிஷாருக்கு எதிரான மிக கடுமையான ஒத்துழையாமை தீர்மானத்தை மௌலானா முகமது அலி முன்மொழிந்ததை மேடையில் இருந்த சாரதா பீட சங்கராச்சாரியார் உட்பட கலந்து கொண்ட அனைவருமே எழுந்து நின்று முழக்கமிட்டு ஆதரித்தார்கள். அரசின் இராணுவம், காவல்துறை, சிவில் சர்வீஸ், கல்வி நிலையங்கள் போன்ற பல துறைகளில் பணி செய்வோர் பதவி விலக வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்து ஆதரித்த காரணத்தினால் சங்கராச்சாரியார் உட்பட 70 மீது தேச விரோத குற்றம் சாட்டப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். கராச்சியில் நடந்த த கிரேட் கராச்சி ட்ரையல் என்று அழைக்கப்பட்ட வழக்கில் முழுமையாக குற்றவாளியாக தீர்ப்பளிக்காவிட்டால் மரண தண்டனை அளிக்கப்படும் என்ற நிலையில் சங்கராச்சாரியார் உட்பட குற்றம் சாட்டப்பட்ட 70க்கும் அலி சகோதரர்கள் அளித்த வாதங்கள் பிரிட்டிஷ் அரசை கதி கலங்க வைத்தன. தாவூத் மியா கான் அவர்கள் பதிவிலிருந்து இதை எடுத்து போட்டிருக்கிறேன். ஆக இஸ்லாமியர்கள் எந்த அளவு நம்ம இந்திய சுதந்திரத்திற்காகவும் இந்தியாவுடைய விடுதலைக்காகவும் நம்ம நாட்டின் சுதந்திர தாகத்தை தீர்ப்பதற்காகவும் உழைச்சிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ யார் யாரோ அந்த சுதந்திரத்துக்கு அதாவது உரிமை கொண்டாடிட்டு இந்த அந்த சுதந்திரத்துடைய அந்த சுகங்களை எல்லாம் அனுபவிக்கிறது யாருன்னாக்க, இதற்கு சுத்தமாக ஒரு துரும்ப கூட எடுத்து போடாத ஒரு குரூப் தான் இன்றைக்கி இந்த சுதந்திரத்தை அனுபவிச்சிட்ருக்குறாங்க. உழைத்தவன் ஒரு பக்கம் அங்கே வேலை இல்லாமல், கவர்மெண்ட் வேலை இல்லாமல், அதாவது என்ன சொல்கிறது, பஞ்ச பராதியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறப்போ மன்னிப்பு கடிதங்கள்லாம் எழுதி கொடுத்து பிரிட்டிஷாருடைய சூவை நக்கி கொண்டிருந்த ஒரு குரூப் இன்றைக்கி ஆட்சி அதிகாரங்கள்லாம் பங்கு பெற்றுட்டு இந்த முஸ்லீம்களை நாடு கடத்தணும், இந்த முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது, இந்த முஸ்லீம்களை டிடெக்ஷன் கேம்பில் அடைச்சி வைக்கணும், வாக்குரிமைகள் போக்கணும் அப்படின்லாம் சொல்லி பல தீர்மானங்களை நிறைவேற்றுக்கிற அந்த கொடுமையான காலகட்டத்தில் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்ருக்குறோம். முஸ்லீம்களுடைய வீடுகள்லாம் ஊபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடுகள்லாம் இடிக்கப்படுகிறது. அங்கே அதாவது பக்கத்தில் ஒரு ஹிந்து வீடு இருந்துச்சுனாக்கா அந்த வீடை விட்டு இவனை முஸ்லீம் வீடை மட்டும் கரெக்டாக கணக்கு பார்த்து அவன் வீட்டை இடித்து தர்றாங்க. மதரசாக்கள், தர்காக்கள், பள்ளிவாசல்கள் இவை எல்லாம் இல்லீகல்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த காலத்தில் 60 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சரியான பேப்பர்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. நிறைய எல்லாமே வக்பு சொத்துகளாகவே இருக்கும். ஆனால் அந்த சட்டத்தை முஸ்லீம்களுக்கு மட்டும் கொண்டு முஸ்லீம் இனங்களை எல்லாம் பறித்து, அதாவது 50 வருஷம் 40 வருஷம் கவர்மெண்ட்டோடைய அத்தாரிட்டியோடு அவன் எலக்ட்ரிக் பில்லேருந்து எல்லாம் கட்டிக்கிட்டு ரிஜிஸ்டர் ஆக்கப்பட்ட அந்த இடங்கள் அதையெல்லாம் இப்போ இடித்து தள்ளப்படுகிறது. அந்த இடங்கள் எல்லாம் அத்தானி குழுமத்துக்கு தாரை வார்க்கப்படுகிறது குறைஞ்ச விலைக்கு.
எவ்வளோ பெரிய கொடுமை நடந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்துக்கள் வீடுகள்ல மட்டும் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வந்து அந்த முஸ்லீம் வீடுகள்ல மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ வந்து ஹிந்துக்கள்ட்டயும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, பக்கத்திலேயே வந்து ஹிந்துக்கள் வீடும் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு 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 இடத்த அவன் வாங்குனான்னாக்க, இடையில வந்து ஒரு வீடு, 2 வீடு இருந்துச்சுனாக்க, அந்த இடத்தோட வேல்யூ இல்லாம போயிடும்ல. அதனால இப்போ வந்து இந்துக்களுடைய வீடுகளையும் இடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப தான் அந்த இந்து சமூகம் விழிச்சிருக்குது. அங்கே வந்து அந்த ஒரு ஒரு பிராமண பெண்ணே வந்து கண் கலங்கி சொல்றாங்க, என்னுடைய வீடு இத்தன வருஷமா இருந்திருக்குது. எல்லா ப்ராக்ரஸும் இருக்குது. ஆனாலும் வந்து புல்டோசர் வந்து இடிக்க வராங்க. பேப்பர் ஒட்டிட்டு போயிட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நாங்க எங்க போறது? இதுக்காகவா நாங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு அளிச்சோம். அப்படின்னு சொல்லி அந்த கதர்ற காட்சிகளெல்லாம் பார்க்குறோம். வருங்காலம் இந்தியா ரொம்ப மோசமா இருக்கும். அதன் நீட்சி தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம். எல்லா அநியாயங்களுக்கும் ஒரு முடிவு கண்டிப்பா இருக்கும். ஹிட்லருக்கு பார்க்கலையா? முசோலினிக்கு பார்க்கலையா? ஆக பிரிட்டிஷார் நம்ம நாட்ல பிரிட்டிஷாருடைய அட்டூழியங்கள்லாம் பார்க்கலையா? ஆக ஒண்ணொண்ணுக்கும் ஒரு முடிவு காலம் இருக்குது. வரட்டும்.